சாட்டர்டே மார்னிங்கே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நேற்று வந்து நான் இல்லாதப்போ தங்கச்சிக்கிட்ட வந்து எமர்ஜென்சியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க கஸ்டமர். புது கஸ்டமர் தான். ஸோ மோஸ்ட்லி நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், புது கஸ்டமராக இருந்தாலும் சரி, பழைய கஸ்டமராக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? டைலர்ஸ் கிட்ட ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்க, எமர்ஜென்சியாக வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னால் தைக்க முடியும் அப்படின்னா நான் வாங்குவேன், இல்லைனா ஓப்பனாகவே நான் வந்து சொல்லிவிடுவேன். இருந்தாலும் முயற்சி வந்து பண்ணுவேன். ஏன்னா தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்கா. ஸோ யாராவது ஒருத்தராச்சும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. லைனிங் அட்டாச் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அக்கா கிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து நெக்கு கிட்ட லேஸ் வச்சதுக்கப்புறமா ஃபினிஷிங் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபினிஷிங் வரல அப்படின்றதுனால நம்ம வந்து ஐரன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த லேஸ் உட்காந்துடும். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஸோ அவங்களும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.